என்னுடைய தரக்கடை மாநில குழு உறுப்பினர் டி துரைக்கண்ணு. மயிலாடுதுறையில் புதிதாக இயங்கி வரும் பேருந்து நிலையம் மயிலாடுதுறை மையப்பகுதியில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த பேருந்து நிலையங்கள் அருகாமையில் பள்ளி, கல்லூரி, அரசு மருத்துவமனை, அரசு அலுவலகங்கள், காவல்துறை, இது அனைத்தும் வணிக வளாகங்கள், இது அனைத்தும் மையப்பகுதியில் உள்ளது. இதற்கும் புதிதாக திறக்கப்பட்ட பேருந்து நிலையத்திற்கும் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. ஆனால் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் புறவழி சாலைகளை முழுமையாக பூர்த்தி செய்யாமல் தொடர்ச்சியாக மக்களை அலக்கடிக்கக்கூடிய விஷயங்களை இந்த மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அன்னாடும் உயிர் பலி, விபத்து, இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் உள்ளது. இது மட்டுமல்லாமல் மக்கள் எங்கே பஸ்ஸுக்கு செல்வது என்று தெரியாமல் திட்டத்திட்ட ரோட்டிலையும் சாலை ஓரங்களையும் கடந்து பல விபத்துகள் ஏற்படுகிறது. இது சம்பந்தமாக நாளை மயிலாடுதுறை கிட்டப்பாங்காடியில் CIT சார்பாக 10 மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து பொதுமக்களும் வணிகர்களும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு ஏற்கனவே இது சம்பந்தமாக மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த விபத்தில் பார்த்தீங்கன்னா 40 வயசு தக்க ஒரு பெண்மணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழந்த பெண்ணுக்கு உரிய இழப்பீடு மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்துகளை தடுப்பதற்காக போக்குவரத்து மாற்றத்தையும், போக்குவரத்து மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த பேருந்துகளை மீண்டும் இயக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். பஸ் ஸ்டாண்டு பேருந்து உள்ள பேருந்து நிலையத்தில் பஸ்ஸுகள் வந்தால் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் 10,000 ரூபாய் அபதாரம் என்றும், அதே மாரி மணக்குடி கால்டாக்ஸில் இருந்து மணக்குடி செல்லக்கூடிய சாலையில் டிவைடர் என்று போடக்கூடிய விஷயங்களை நகராட்சி ஆணையர் இதுவரைக்கும் எந்தவித பதிலும் அளிக்கவில்லை. எனவே இதை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மயிலாடுதுறையில் நாளை காலை 10 மணிக்கு CIT சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்களும் வணிகர்களும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.